அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசு தொகையாக ரூபாய் 5000 இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம், அதாவது தீபாவளி தினத்தன்று 5000 தீபாவளி பரிசாக வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இதை பத்தின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையா இருக்க போகுது. இந்த 5000 தீபாவளி பரிசு தொகையாக வாங்க டோக்கன் எப்போல இருந்து கொடுப்பாங்க, எந்த தேதியிலிருந்து கொடுப்பாங்க, அதே மாதிரி விண்ணப்பிக்கிறது என்னென்ன டோக்கன்லாம் தேவைப்படுது, அதே மாதிரி டோக்கன் பார்த்தீங்கன்னாக்க எப்பப்போ கொடுப்பாங்க, எந்த தேதிகளை நீங்கள் வாங்கணும் எல்லாமே பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான ஸ்கீம் அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான அருமையான திட்டம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தொடர்ந்து பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. அடுத்ததா பொங்கல் பரிசு தொகுப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனைவரும் காத்திருந்த தீபாவளி பரிசுக்கான அப்டேட் தாங்க. அது என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று ஒரு சர்ப்ரைஸ் காத்திருப்பதாக அறிவித்திருந்தார். அதாவது என்னன்னா, செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவிச்சிருந்தாரு. அதே போலதான் போன செப்டம்பர் 22 அப்புறம் 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருக்குது. இது பெரும் மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குங்க. சரிங்களா? இந்த சூழ்நிலை கூட தமிழ்நாடு மக்களுக்கு தீபாவளி பரிசும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்குங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது.
இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா? காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5,000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று அதற்கு முன்பாகவே இதற்கான டோக்கன் சரிங்களா வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து ரேஷன் கடைகளிலும் இந்த ஸ்கீம் அப்டேட்டை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.